வணக்கம். நான் டாக்டர் காவ்யா. நான் வந்து ஆப்ஸ்டெட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். நான் ரெலா இன்ஸ்டியூட் குரோம்பேட்டில் இருக்கேன். அங்கே ஈவினிங் கன்சல்டண்ட்டாக ஐ எம் ஜஸ்ட் புட் இன் டு தட் ஜாப். So what are the perimenopausal symptoms கேட்டிங்க. Perimenopausal is nothing but menopause ஆகிறதுக்கு முன்னாடி வர சில இயர்ஸ் தான் வந்து பெரிமெனபாசல் சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து மெனபாஸ்னால் 1 year பீரியட் வரலைன்னா அவங்கள மெனபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் காலங்கள் அந்த சில மாதங்கள் முன்னாடி தான் வந்து பெரிமெனபாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெரிமெனபாசல் கண்டிஷனில் வந்து அந்த உமன் வந்து வில் ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். அது எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கொடுக்கும்னா, கொஞ்சம் ஹாட் ஃப்ளஷஸ் வரும், ரொம்ப வேர்க்கும், நைட் ஸ்வெட்ஸ் இருக்கும், மூட் ஸ்டெபிலிட்டி இருக்காது, மூட் ஸ்விங்ஸ் மாதிரி இருக்கும், சீக்கிரம் கோவப்படுவாங்க, சட்டுன்னு வந்து எரிஞ்சு விழுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இருக்காது, இல்லை வந்து ரொம்ப இரிட்டபிள் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் பெரிமெனபாஸ். இந்த மாதிரி இருக்கும் போது when you are issuing facing difficulty like periods ஒழுங்காக வரலை, இர்ரெகுலராக இருக்குது, இல்லை ஒரு 3-4 மாதம் தள்ளி வருது, இல்லை வந்தால் கொஞ்சம் ஹெவி ஃப்ளோவாக இருக்குது, இல்லை வந்து ஒரு 8 மாதமாக வந்து பீரியட்ஸே வரல, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இந்த மாதிரி டைமில் வந்து யூ ஹாவ் டு கோ அண்ட் மீட் த நியர்பை கைனகாலஜிஸ்ட் டு சீக் ஃபார் யோர் ட்ரீட்மெண்ட். மேனேஜ் ஆஃப் மெனபாஸ் இட் இஸ் லைக் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நிறையா இன்புட்ஸ் இருக்கணும் உங்களை மேனேஜ் ஆஃப் மெனபாஸுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு ஹெல்தி டயட்டு வந்து அவங்க சாப்பிடணும். நிறையா மல்டிவிட்டமின்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்துடும். பிகாஸ் மெனபாஸில் வந்து அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் வந்து கம்மியாயிடுது. ஸோ அதுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் இல்லாதனால அவங்களுக்கு வந்து கீழே வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கலாம், கொஞ்சம் வந்து போனில் இஷ்யூஸ் வரலாம், போன்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், கார்டியாக் இஷ்யூஸ் வரலாம், அவங்களுக்கு நிறைய வேர்வுகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமெனபாசல் சிம்டம்ஸ். ஸோ மெனபாஸுக்கு வந்து நம்ம ஒன்று ஹார்மோனல் ரீப்ளேஸ், இந்த ப்ரீமெனபாசல் சிம்டம்ஸ் இருக்கும் போது நம்மளுக்கு தேவையான உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் நீங்கள் இருக்கிற டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லாட்டி உங்களோட சிம்டம்க்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து இட் வேரிஸ். போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. அது இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஃபீமேல்ஸ் வந்து டெலிவரிக்கு ஆனதுக்கப்புறம் அந்த டெலிவரி ஆன மதர்ஸில் வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணுற கண்டிஷன் பேர் தான் போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன். இது வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து இது ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் சைக்காட்ரி இஷ்யூஸ்க்கு வந்து ஏதோ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ஆகலாம், இல்லை வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் இல்லைன்னா இந்த மாதிரி கண்டிஷன் வரலாம். இது வந்து நம்ம சாதாரண கண்டிஷனாக நம்ம விட்டுறக்கூடாது. போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் அப்போது நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ண வேண்டிய கண்டிப்பாக அது தேவைப்படுது. எதனாலன்னா, இது கொஞ்சம் விட்டுட்டோன்னா, இது ஒழுங்காக ட்ரீட் பண்ணலைன்னா அவங்க சைக்கோசிஸ் மாதிரி போயிடுவாங்க. போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் எந்த மாதிரி சைன்ஸ் வந்து அந்த டெலிவரி ஆன பெண்மணி எப்படி காமிப்பாங்கன்னா, ஒன்றா அழுவாங்க, ஃபீட் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அவங்களோட பிறந்த குழந்தைக்கு, இன்னொன்று அவங்களோட குழந்தை வந்து அவங்களுக்கு இல்லைன்னே நினச்சிப்பாங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஹாலுசினேஷன் சொல்லுவோம், வேறு மாதிரி சூசைடல் தாட்ஸ், அந்த மாதிரிலாம் வர கண்டிஷன்ஸ் தான் இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் எபிசோட்ஸ் கண்டிப்பாக நிறைய நடக்குது. இதை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் மூலிமா எப்போவுமே வந்து டெலிவரி வரைக்காக தான் அந்த அம்மாவை எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க. போஸ்ட்நேட்டலாக வந்து எல்லோரும் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக விட்டுறாங்க. நான் அது வந்து அந்த ஃபேமிலியை நான் தப்பாக சொல்ல மாட்டேன். கூட இருக்கிற மேல் பார்ட்னர், இல்லை அவங்களோட அம்மா அப்பா, இல்லை அவங்களோட சிப்ளிங்ஸ், யாரோட சப்போர்ட்டிவ் வந்து ஒரு போஸ்ட் டெலிவரி ஆன மதருக்கு ரொம்ப தேவை. பிகாஸ் அவங்க பேபியும் பார்த்துக்கணும், அவங்க ஹெல்த்தும் பார்த்துக்கணும். அது ஒன்றா நார்மல் டெலிவரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க, இல்லாட்டி ஒரு சிசேரியன் கண்டிஷனில் டெலிவரி ஆகிட்டு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பர்த் சப்போர்ட்டுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் டீம் அப்ரோச் தான் தேவை. இமோஷ்னல் பாண்டிங்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பார்ட்னரும் கூட ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இதுக்கு தேவை. இது நாங்கள் ஒரு சைக்காட்ரி டாக்டர்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த மனத்தை எல்லாத்தையும் பார்க்குறவங்க. அவங்கள எக்ஸாமின் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட சில ட்ரக்ஸு இல்லாட்டி ஒரு கவுன்சிலிங் செஷன்லேயே அந்த பேஷண்ட்டை வந்து சரிப்படுத்திடலாம். இது வந்து ஒரு மெடிக்கல் டிஸார்டர்ஸ். இது வந்து நம்ம தானான கண்டிஷன்ஸு நம்ம அப்படியே தானாக ரிசால்வ் ஆகிடுன்னு நம்ம நினச்சிக்க முடியாது. போஸ்ட்நேட்டல் ப்ளூஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது வந்து இட் இஸ் மைனர் தேன் போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன். இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணலைன்னா அவங்க போஸ்ட்நேட்டல் சைக்கோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் போயிடுவாங்க. தட் இஸ் கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சிக்கல் சிச்சுவேஷன் மாதிரி.
இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷனில் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஒரு க்ரைம் ஸ்பெல்ஸ் இருக்கும். அப்படின்னா அடிக்கடி அழுதுட்டு இருப்பாங்க, ரீசனே இல்லாமல் அழுவாங்க. அவங்களோட ஓன் குழந்தைய ஒழுங்காக ஃபீட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்கு நிறைய ஹாலுசினேஷன் சொல்லுவோம் எங்களோட மெடிக்கல் டேர்மில். அது பேர் என்னென்னா, ஏதோ நினச்சிக்கிறது இல்லை வேறு ஏதோ ஒரு தாட்ஃபுல் ப்ராசஸ் அவங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் சூசைடல் தாட்ஸும் இருக்கும். இன்னொன்று வந்து யாருக்கிட்டையும் அவங்க ஒழுங்காக பேச மாட்டாங்க, ஒரு ஐசோலேட்டட் ஃபீலில் இருப்பாங்க, என்ன ஆன்சர் கேட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மதர்ஸை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஒழுங்கான சப்போர்ட் கொடுத்துட்டு, அந்த ஃபீடிங் அப்போது அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லை கூட இருக்க பேரண்ட்ஸோ, அவனா அந்த ஃபீமேல் சைடோ இல்லை மேல் சைட் பேரண்ட்ஸ் இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டிவான கேர் கொடுக்கணும். அந்த லாக்டேஷன் சப்போர்ட்டும் நாங்கள் இருக்கிற டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு சைக்காட்ரிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு தேவைப்பட்டால் சில மெடிகேஷன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி லைக் நான் 2005லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். தேர் இஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் நவ் வி ஆர் ஃபேஸிங். இப்போது ஆன் சச் இப்போ நான் இன்னும் நிறையா பார்க்குறேன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட் இன் கன்சீவிங்கில் தான் இப்போ நிறையா வர. அதனால தான் நிறைய உங்களுக்கு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் வந்துடுறாங்க. இதுக்கு நிறைய காசஸ் இருக்குது ஃபார் த ஃபர்டிலிட்டி. ஒன்று வந்து ஃபீமேல் சைடும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம், பிகாஸ் டியூப்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கர்ப்பப்பையில் ஏதோ கஷ்டங்கள் இருக்கலாம். மேல் பார்ட்னரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இல்லை வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம், இல்லாட்டி ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸில் ஏதோ இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இன்ஃபர்டிலிட்டி காஸ் ஆகுது. ஸோ இது வருது. இன்னொன்று, நம்ம வந்து கன்சீவ் ஆனாலும் கொஞ்சம் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன் ஏர்லியரோட இப்போ கொஞ்சம் நிறையா வருது. பிபி ஜாஸ்தி ஆகுது, சுகர் ஜாஸ்தி ஆகுது. கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறையாவே காம்ப்ளிகேஷன்ஸ் இன் ப்ரெக்னென்சி வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த்ரூ அவுட் த வேர்ல்டு. கொஞ்சம் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன் ஆஸ் சச் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சார். பிகாஸ் லைக் அது எதனால நான் சொல்லணும்னா, ஒன்று வந்து அந்த கப்பலோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களோட உடம்புகள் அவங்க ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை. இன்னொன்று, நிறைய பேர் இம்ப்ராப்பர் டயட்டில் இருக்கிறனால அனீமியான ஒரு கண்டிஷன் வருது. அதுனா ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இஸ் நாட் நார்மல். ஸோ அப்படி இருக்கும்போது, பிகாஸ் உங்களுக்கு டெலிவரியில் யூ ஹாவ் லாட் ஆஃப் பிளட் லாஸ். ஸோ இந்த அனீமியா, இந்த பிபி, இந்த சுகர், இந்த தைராய்டு அப்நார்மாலிட்டிஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. எதனாலனா அவங்களோட ஒர்க்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் மெயினான காஸ். ஒரு ஒழுங்கான வாக்கிங் போகிறதில்ல, ஒரு தூக்கம் ஒரு 8 மணி நேரம் யாரும் தூங்குறது கிடையாது, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது அந்த ஃபேமிலியில். ஸோ இதெல்லாமே சேர்ந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலை அஃபெக்ட் பண்ணுது.